அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள் பார்த்திங்கன்னா ரொம்பவும் அரிதான நாள். வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அற்புதமான நாள்னு கூட சொல்லலாம். இந்த நாளிலிருந்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்குவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 28 முறை மட்டும் சொல்லிட்டு தூங்குங்க. இப்படி அதை சொல்லிட்டு தூங்கும்போது மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருளும் ஸ்ரீ விஷ்ணு பகவானுடைய பரிபூரண அருளும் கிடைக்குங்க. வீட்டில் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் தீரும். வீட்டில் பண பற்றாக்குறையாக இருக்க, வருமானம் இல்லை, தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, தொட்டது எல்லாமே தடைப்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற அனைவருமே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் இருந்த ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்குவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு அற்புதமான பலனை தரக்கூடியது. இந்த மந்திரத்தை சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தாங்க சொல்லணும். மாதவிடாய் காலத்தில் சொல்லக்கூடாது. நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னா சொல்லக்கூடாது. தூய்மையாக இருக்கும்பொழுது மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதனுடைய பலன் பார்த்திங்கன்னா ஒரே வாரத்தில் உங்களுக்கு கண்கூடாக தெரியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரத்தை தான் இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் ஒன்றாக இணைந்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரம் உங்களுக்கு சீக்கிரமாக சித்தியாகி உங்களுடைய என்ன பிரார்த்தனை நிறைவேறணுமோ அந்த பிரார்த்தனையை நீங்கள் ஒரு பிரியாணி இலையில் எழுதிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரணும்னா கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்ற அந்த வார்த்தையை எழுதிக்கோங்க. வீடு கட்டணும்னா வீடு சீக்கிரம் கட்டி முடிக்க வேண்டும்னு எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா, இல்லை ப்ரமோஷன் வேணுமா, இன்க்ரிமெண்ட் வேணுமா, வற்றாத செல்வ நிலை வளர வேண்டும் அப்படின்னு கூட அந்த பிரியாணி ஒரு இலையில் எழுதி அதை உங்கள் கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை 28 முறை சொல்லுங்கள். இப்படி இந்த மந்திரத்தை சொல்லும்போது ஒரே ஒரு கிராம்பை மட்டும் வாயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் நமோ பகவதே வாசதேவாயை நமக, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கமலே கமலலாலையே நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை 28 முறை சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பிரியாணி இலை இருக்க பாருங்கள், அந்த இலையை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பில்லோக்கு அடியிலையுமே நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா ஏதாவது உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம், இல்லை பணம் வைக்கிற இடத்துலையுமே நீங்கள் வச்சிடலாம். மறுநாளும் இதே போல் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த இலையை எடுத்து கையில் வச்சுட்டு 28 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இதே போல் 11 நாட்கள் நீங்கள் சொல்லிக்கொண்டே வரும்போது அந்த இலையில் எழுதி வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க. அது மட்டும் கிடையாது, இதை டெய்லியுமே 28 முறை நீங்கள் சொல்லும்போது அபரிவிதமான பணவரவை இது ஏற்படுத்தி கொடுக்குங்க. பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீரணும், கோடீஸ்வரனாக ஆகணும் அப்படின்னாலே யாரை நம்ம பிடிக்கணும்? மகாலட்சுமி தாயார்கிட்ட நம்ம வேண்டும்போது தான் கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கும். அது கூடவே பெருமாளையும் நம்ம வழிபடும் போது இந்த 2 தெய்வங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். அதனால் இந்த மந்திரத்தை யாருமே தவற விடாதீங்க. கொஞ்சம் மெனக்கெட்டு சொல்லி பாருங்கள். ஒரே வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சப்போஸ் உங்கள் வீட்டில் பிரியாணி இலை இல்லாத பட்சத்தில் ஒயிட் கலர் பேப்பர்லேயே உங்களுடைய பிரார்த்தனை எழுதி அந்த பேப்பரை 4ஆக மடித்து உங்கள் உள்ளங்கையில் வச்சு இந்த மந்திரத்தை 28 முறை சொல்லிவிடுங்க. சொல்லிவிட்டு உங்களுடைய தலையணைக்கு அடியிலையுமே வச்சுக்கலாம், பர்ஸில் வச்சுக்கலாம், இல்லைன்னா பூஜை ரூமில் கூட வச்சுட்டு நீங்கள் போய் படுத்தலாம். இதே போல் 11 நாட்களும் இந்த மந்திரம் சொல்லும்போது நீங்கள் எழுதி வச்சிருக்கிற இலை இல்லைன்னா பேப்பரை கையில் வச்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் தூங்க போயிடலாம். 11 நாள் முடிஞ்சு 12வது நாள் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறி இருந்தாலும் நிறைவேற விட்டாலும் அந்த பிரியாணி இலை இல்லைன்னா பேப்பரில் எழுதி வச்சிங்கன்னா அதை விளக்கில் இல்லைன்னா மெழுகுவத்தியில் காமிச்சு அதை எரித்து ஊதி விட்டுடுங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் காலையிலும் பண்ணலாம், இரவு நேரத்துலையும் பண்ணலாம். இது போல் நீங்கள் 11 நாள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு இது சொல்ல சொல்ல உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுதுன்னா இதை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு 28 முறை சொல்லலாம். காலையில் ஏந்திரிச்சும் கூட இந்த மந்திரத்தை ஒரு 28 முறை சொல்லும்போது விடியும் பொழுது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் மறக்காமல் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுடாதீங்க. இன்னையிலேருந்து நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள், மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் சரி, பூஜையாக இருந்தாலும் சரிங்க, நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது நமக்கு பலனை ஏற்படுத்தியே கொடுக்கும். 11 நாட்கள் என்னுடைய
உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறலன்னு நினைக்காதீங்க. நீங்கள் சொன்ன மந்திரம் உங்களுடைய பிரார்த்தனை எந்த அளவுக்கு உங்களுடைய கர்ம வினையின் அடிப்படையில் தான் உங்களுக்கு சீக்கிரம் நடக்கிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கும் காரணம். ஆனால் நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். சின்ன சின்ன பிரார்த்தனைகள் உடனே நிறைவேறும், கொஞ்சம் பெரிய பிரார்த்தனைகள் அதற்கான டைம் எடுத்துக்கும். ஆனால் கண்டிப்பாக நிறைவேறாமல் ஒரு நாளும் போகாது. நீங்கள் நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் 100% உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றியே தரும். இது அனுபவபூர்வ உண்மை. அதனால் நம்பிக்கையோடு சொல்லுங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். நன்றி.